நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் ஒரு பழக்கம் இருக்கு. கடையில போய் சாப்பிடும் போது இங்க பாத்தியா பொங்கல் எவ்வளவு தலத்தலன்னு இருக்கு, நீயும் சரி களி மாதிரி அப்படின்னு அங்கதான் போய் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு வெண்பொங்கல் செஞ்சு கொடுங்க. நான் அரை மணி நேரம் கழிச்சு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டா தலத்தலன்னு இருக்கு பாத்தீங்களா? அப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா? ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதனால தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி எடுத்திருந்தா அதே கிளாஸ் அளவுல 1/4 கிளாஸ் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லைட் பிரவுன் ஆனதுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அரிசி 1/4 கிளாஸ் அளவுக்கு பருப்புக்கு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. நல்லா கொதி வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை. கரெக்டா 4 விசில் விட்டுட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 4 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு முந்திரி எல்லாம் கலர் மாதிரி வந்ததுமே நம்ம சாதத்துல சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருந்தேன், அது காட்ட மறந்துட்டேன். அவ்வளவுதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட எடுத்து வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் கொஜ்ஜோட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்ப ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.